சம்மாந்துறை பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்த இக்கூட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில், இன்று இலங்கையில் முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, அமைச்சரவை, பாராளுமன்றம் போன்ற துறைகளில் உள்ள எவரும் பொதுமக்களின் பணத்தை திருடாத, வீண்விரையும் செய்யாத ஒரு அரசாங்கமே அமைய பெற்றுள்ளது. வேறு எவராலும் இவ்வாறானதொரு அரசாங்கத்தை அமைக்க முடியுமா? தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே அதனை அமைக்க முடியும். திருடியவர்களுக்கும் பாடம் புகட்டும் ஒரு அரசாங்கம் இது. விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். நிச்சயம் அதனை நாம் நிறைவேற்றுவோம். மத்திய அரசாங்கம் திருடாமல், வீண்விரையும் செய்யாமல் பணத்தை திரட்டி சம்மாந்துறை பிரதேச சபைக்கு திருடர்களை அனுப்புவதா? அவ்வாறு அனுப்ப வேண்டுமா? அவ்வாறு அனுப்புவதில்லை. நாம் சேமிக்கும் பணத்தை திருடுவதற்கு இங்கு அனுப்புகின்றோம். கொம்பு முளைத்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இந்த சபை தொடர்பாக மத்திய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும். சிறந்த ஒரு குழு உண்டு. திருடாதவர்கள் இருக்கின்றார்கள், வீண்விரையும் செய்யாதவர்கள் உள்ளார்கள். கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை அனுப்புவோம். இந்த பிரதேச சபை, நகர சபையை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்க வேண்டும். இல்லையேல் என்ன நடக்கும்? அரசாங்கம் திருடுவதில்லை, பிரதேச சபை திருடும். அரசாங்கம் வீண்விரையும் செய்வதில்லை, பிரதேச சபை வீண்விரையும் செய்யும். அரசாங்கம் வேலை செய்யும் போது பிரதேச சபை கால்களால் இழுக்கும். சரிவராது. பொது தேர்தலில் சம்மாந்துறை தொகுதியை நாம் வெற்றி பெற்றதை போன்று அதிகூடிய வாக்குகளால் சம்மாந்துறை பிரதேச சபையும் தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படையுங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டையும் கிராமத்தையும் அனைத்தையும் அபிவிருத்தி செய்ய ஒன்றிணைவோம். ජාතික ජනබලවේගයට බාර දෙන්න. අපි ඔක්කොම එකතු වෙලා රටයි ගමයි ඔක්කොම හදන්න මැදිහත් වෙමු. ඒ වෙනුවෙන් සියලුම එකතු වෙමු.